கூடிய ஊர் மக்களை கேட்கும்போது அங்க ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. அதாவது உண்மையா முதல்ல வந்து இது உண்மையா அந்த விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் அங்க ஏத்திட்டு இருந்தாலும் அப்படின்னு அந்த ஊர் மக்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இது உண்மைதான். அழகருடைய மலை மேல வந்து அங்க தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை பார்த்துதான் இங்க நம்ம வீடுகள்ல வந்து கார்த்திகை திருநாள் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி தீபம் வரிசையா எல்லா வீடுகளையும் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிதான் முருகருடைய மலை மேலேயும் வந்து தீபம் ஏற்றப்படும். அப்போ இந்த தூண்ல அதை பார்த்துதான் நாங்க எல்லாரும் வீட்டுகள்ல விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, அது ஒரு நில அளவு தூண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கருத்தும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பதிவு பண்றாங்க. என்னன்னா, முதல்ல அவங்க ஜட்மெண்ட் வாங்கிட்டு வரும்போதே நம்ம அலோவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு மேல போய் இது வந்து முஸ்லீமும் சொல்றாங்க, இந்துக்களும் சொல்றாங்க, கிறிஸ்டின்ஸ் எல்லா இன மக்களும் சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதல்ல ஜட்மெண்ட் வாங்கிட்டு வரும்போதே நம்ம அலோவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு மேல போய் அந்த ஜீபத்தை ஏத்திட்டு அரோகரான்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு கீழே இறங்கி வந்திருக்க போறாங்க. அப்படி இல்ல நீங்க வந்து அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து அந்த தர்காவை சுத்தி ஒரு பேரிகார்ட் போட்டு போலீஸ் படையின ஏற்பாடு பண்ணி அங்க வந்து தடை பண்ணி நின்று இருக்கலாம். ஏன்னா அங்க யாரும் உள்ள போகாத மாதிரி. ஆனா அது எதுவுமே பண்ணாம இங்க கீழே வந்து பேரிகார்ட் எல்லாம் போட்டுறதுனால அதிர்ச்சி அடைஞ்ச இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பேரிகார்டு எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு இங்க இருந்து மேல ஏறி போறாங்க. ஆக மொத்தத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லாருடைய கோரிக்கைகள் என்னன்னா, இந்துக்கள் வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசை நோக்கி ஒரு கோரிக்கையை வந்து இந்துக்கள் வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? ஏன் இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னன்னா, ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அது முஸ்லீம் சகோதரர்களா யாரும் தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. அங்க ஆடு கோழி எல்லாம் எடுத்துட்டு போய் மேல வெட்டுறாங்க. அதான் அங்க இருக்கக்கூடிய நெல்லி தோட்டத்துல ஆடு கோழி எல்லாம் வந்து எடுத்துட்டு போய் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழும்பும்போது அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு எதுவுமே கேள்வி கேட்கல அப்படின்ற ஒரு இதையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி என்ன பண்றாருன்னா, அந்த மலை மேல வந்து ஒரு 100 பேரை கூட்டிட்டு போய் மேல உட்காந்து பிரியாணி சாப்பிடுறாரு. பிரியாணி சாப்பிட்டதும் இல்லாம அதை வந்து ஒரு போட்டோ எடுத்து அதை சமூக வலைதளங்களை பதிவிடுறாரு. அப்பயும் ஏன் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கலன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதிரி நீங்க பண்றதுனால இப்போ வந்து முதல்ல நீங்க அனுப்பியிருந்தீங்க, ஜட்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு மத கலவரம் மாதிரி ஒரு கலவரம் உருவாயிருக்காது இல்லையா? இந்த மாதிரி நீங்க பண்றதுனால இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இடையே ஒரு கருத்துவாறு ஏற்பட்டு தேவையில்லாத மத கலவரத்தை தமிழ்நாடு அரசே உருவாக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பதிவும் அவங்க பதிவு வைக்கிறாங்க. என்ன, இந்த அதாவது இந்து மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏன் உருவாக்குறீங்க அப்படின்ற கேள்வியும் வந்து அந்த ஊர் மக்களும் இந்துக்களும் அதை வழிபடக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய டிஓடிஸும் இந்த கேள்வி எழுப்புறாங்க. எங்களுடைய மூதாதையர்கள் ஆதிகாலம்